அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரியதர்ஷினி. என்னை பிரியா என்று அழைப்பார்கள். நான் பிரபல மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகிறேன். நான் பணிக்கு சேர்ந்து சில நாட்கள் தான் ஆகிறது. ஒரு நாள் மாலை மருத்துவமனைக்கு ஒரு வயதானவர் கொண்டு வரப்பட்டார். அவரின் நிலைமை மிகவும் மோசமடைந்து உயிருக்கே போராடி கொண்டும் இருந்தார். அவரை கண்டதுமே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் எப்படி இந்த நிலையில் வந்தார் என்பதை பற்றிய உண்மை சில நிமிடங்களுக்கு பிறகு எனக்கு தெரியவும் வந்தது. அந்த உண்மையை அறிந்ததும் எனது உடல் முழுவதும் புல்லரித்தது. சிஸ்டர் பிரியா, டாக்டர் ராகவன் உங்களை அழைக்கிறார். ஒரு வயதான நபர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் என்று ஒரு வார்டு பாய் என்னிடம் கூறினார். அந்த நாள் மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான நாள். நான் உடனே என் வேலையை நிறுத்திவிட்டு டாக்டரான ராகவன் அறைக்கு ஓடினேன். நான் சமீபத்தில் தான் அந்த மருத்துவமனையில் ஒரு சாதாரண நர்ஸாகவும் சேர்ந்திருந்தேன். எனக்கு அதிக அனுபவமோ வயதோ இல்லை. எனது தந்தையின் நண்பரின் உதவியால் டாக்டரான ராகவனின் கீழ் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது. டாக்டரான ராகவன் ஒரு நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவர். அவரது அனுபவத்தையும் தன்னலமற்ற சேவையையும் பார்த்து நான் என்னை ஒன்றுமே இல்லை என்று நினைத்தும் கொள்வேன். நானும் மிகவும் திறமையானவள் தான். எனது கனவு ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதுதான். ஆனால் சூழ்நிலைகள் என்னை நர்சிங் படிக்க வைத்தன. நான் டாக்டரான ராகவனின் அறைக்குள் நுழைந்ததுமே அவர் என்னை ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் சென்று, வந்திருக்கும் முதியவருக்கு தேவைப்படும் சிகிச்சையை அளித்து கொண்டு இருங்கள். உங்களுடன் டாக்டரான வசந்த் இருப்பார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளது, அதை முடித்துவிட்டு வந்து பார்க்கிறேன் என்றும் கூறினார். நானும் அவரிடம் சரி என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் இருக்கும் அறைக்கும் சென்றேன். அந்த அறையில் முதியவர் படுக்கையில் படுத்திருந்தார். அவரின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவரை சுற்றி இருந்த மருத்துவர்கள் அவருக்கு உதவ முயற்சித்து கொண்டிருந்தனர். நான் அந்த வயதானவரை பார்த்ததுமே எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அவரது முகம் வெளிர் இருந்தது. மேலும் அவரது உடல் முழுவதும் வியர்வை நீரில் நனைந்திருந்தது. டாக்டரான வசந்த் என்னை பார்த்து, பிரியா, இவருக்கு உடனடியாக உதவ வேண்டும். இவரது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் கூறினார். நானும் உடனே என் வேலையை நான் தொடங்கினேன். அந்த வயதானவருக்கு உதவுவதற்காக நான் எனது முழு முயற்சியையும் செலுத்தினேன். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த வயதானவரின் நிலை சிறிது சீரானது. டாக்டரான வசந்த் என்னை பார்த்து, நல்ல வேலை பிரியா, நீங்கள் இன்று மிகவும் முக்கியமான பணியை செய்திருக்கிறீர்கள் என்றும் கூறினார். நான் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். ஒரு சில நாட்களிலேயே இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்ததற்காக நான் டாக்டரான வசந்திற்கும் நன்றி கூறினேன். நானும் வெளியே வர அறை வாசலில் ஒரு அழகான இளம் பெண்ணும் அமர்ந்திருந்தாள். அவள் மிகவும் விசித்திரமான உடையை அணிந்திருந்தாள். அவளது உடை மிகவும் மெல்லியதாகவும் இறுக்கமாகவும் இருந்தது. அதனால் அவளது உடல் தெளிவாகவும் தெரிந்தது. ஆனால் அவள் அதை பற்றி எந்தவிதமான உணர்வும் இல்லாதவளாக இருந்தாள். அவளது அழகான முகத்தில் துயரமும் வருத்தமும் தெரிந்தன. எங்களுடன் இருந்த மற்றொரு டாக்டர் என்னிடம், அந்த இளம்பெண் இந்த நோயாளியுடன் வந்தவள், அவள் தொடர்ந்து அழுது கொண்டு இருக்கிறாள், அவளை அமைதிப்படுத்த முடியவில்லை என்றும் கூறினார்கள். நான் அவளது நிலைக்கு வருத்தப்பட்டேன். ஆனால் அவள் இவ்வளவு விசித்திரமான உடையில் மருத்துவமனைக்கு வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியமும் அடைந்தேன். அவளது நிலை புரிந்தாலும் அவள் தனது உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் அதை அவளிடம் சொல்ல எனக்கு தைரியமும் இல்லை. நான் இதை பற்றி சிந்தித்து கொண்டே நிற்க, அப்பொழுது டாக்டரான அசோக் தனது வேலைகளை முடித்துவிட்டு நோயாளிகளை காண்பதற்கு முதியவரின் அறைக்குள் வந்தார். நானும் டாக்டரான ராகவனின் பின்னால் அந்த அறைக்குள் நுழைந்தேன். நாங்கள் அறைக்குள் நுழைந்ததுமே 2 டாக்டர்களும் எனக்கு முன்னால் சென்று நோயாளியின் அருகில் சென்றார்கள். டாக்டரான ராகவன் நோயாளியை பார்த்ததும் ஒரு கணம் தயங்கினார். நான் டாக்டரான ராகவன் முகத்தை கவனித்து கொண்டும் இருந்தேன். அவரது முகத்தில் திடீரென மாற்றம் ஏற்பட்டதை பார்த்து நான் ஆச்சரியமும் அடைந்தேன். நான் நோயாளியை பார்த்ததுமே எனது கண்கள் வியப்பால் விரிந்தன. எனது முகம் சிவந்து விட்டது. மற்ற டாக்டர் பதட்டமடைந்து, சிஸ்டர் பிரியா, நீங்கள் சிறிது நேரம் வெளியே செல்லுங்கள், தேவைப்பட்டால் உங்களை அழைத்துக் கொள்கிறோம் என்றும் கூறினார்கள். நானும் தலையை அசைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. அந்த மனிதருக்கு திடீரென என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஏன் இந்த நிலைக்கு வந்தார் என்று நான் யோசித்து கொண்டே வெளியில் வர, அங்கே அவளுடன் வந்த அந்த இளம்பெண் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவளை பார்ப்பதற்கு மிகவும் பாவமாகவும் இருந்தது. நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இளம்பெண்ணை அணுகி அவளுக்கு ஆறுதலும் கூறினேன். பிறகு ஆர்வத்துடன் கேட்டேன், இந்த நோயாளி யார், அவருக்கு என்ன நடந்தது என்று. அவள் திடீரென என்னை பார்த்தாள். பிறகு அவள் கூறியதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான்
வாயடைத்து அந்த அழகான இளம்பெண்ணையை பார்த்து கொண்டு இருந்தேன். அவள் கூறினாள், நாங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் காதலிக்கின்றோம், விரைவிலேயே திருமணம் செய்து கொள்ள உள்ளோம் என்றார். நான் நினைத்தேன் அவள் அந்த வயதானவரின் இளம் மனைவியாக இருப்பாள் என்று. ஆனால் அவளோ அந்த வயதானவுடன் கள்ள உறவு இருப்பதாக கூறினாள். அவள் அதை காதல் என்று அழைத்தாள். நமது சமூகத்தில் திருமணத்திற்கு முன்பே கள்ள உறவுகள் மிகவும் பொதுவாகிவிட்டன. அவள் தொடர்ந்து கூறினாள், நாங்கள் இருவருமே ஒன்றாக தனிமையில் இருந்தோம். திடீரென அந்த முதியவருக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் முற்றிலும் உணர்விழந்து விட்டார். நான் அவரை எழுப்ப முயற்சித்தேன். ஆனால் அவர் அசைவே இல்லை. நான் பல முயற்சிகளும் செய்தேன். ஆனால் எந்த மாற்றமும் அவளுக்கு ஏற்படவில்லை. அவருக்கு எந்த நோயும் இல்லை. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பயத்தில் நான் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். நான் பயந்து விட்டேன் என்றும் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு எனக்கு புரிந்தது, அந்த மனிதர் உறவில் ஈடுபட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று. யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அறையை திறந்து என்னை மட்டும் தனியாக அழைத்தார் டாக்டரான வசந்த். நான் அறை வாசலுக்கு சென்றேன். அவர் என்னிடம் கூறிய விஷயம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த பெரியவர் இறந்துவிட்டார். இதை அவளுடன் வந்த அந்த இளம் பெண்ணிடம் சொல்லிவிடுங்கள் என்று அவர் கூறினார். நான் உடனே அந்த இளம் பெண்ணை பார்த்தேன். அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த செய்தியை எப்படி சொல்வது என்று எனக்கு பயமாகவும் இருந்தது. நான் இன்னும் அனுபவம் இல்லாத நர்ஸ். ஒரு நோயாளியின் மரணச் செய்தியை அவரது குடும்பத்தினரிடம் சொல்லவும் தைரியம் எனக்கு இன்னும் வரவில்லை. அந்த இளம்பெண்ணின் அழுகுரல் என் மனதை அலைக்கழைத்தது. டாக்டரான வசந்த் அதற்கு மேல் எதுவும் என்னிடம் சொல்லவில்லை. அவர் ஒரு குழப்பத்தில் இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. இந்த நிலையில் டாக்டரான ராகவன் வெளியே வந்தார். அவர் தனது கடுமையான குரலில் அந்த இளம்பெண்ணிடம், இந்த மனிதர் 2 மணி நேரத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். இவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததற்கு முன்பே இவர் உயிர் பிரிந்துவிட்டது என்றும் கூறினார். இதை கேட்டதுமே அந்த இளம்பெண் கோபத்தில் கொந்தளித்தாள். அவள் எங்களை பார்த்து, இது சாத்தியமில்லை, அவர் நன்றாக இருந்தார், யாரோ அவரை கொன்றிருக்கிறீர்கள் என்றும் கத்தினாள். அவள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒருவர் திடீரென எப்படி இறக்க முடியும்? அவர் எந்த நோயும் இல்லாமல் இருந்தார். இது சாத்தியமில்லை என்றும் அவள் கூறினாள். டாக்டரான வசந்த் அவளை அமைதிப்படுத்த முயன்றார். இந்த மனிதரின் இதயம் திடீரென நின்றுவிட்டது, அதனால்தான் அவர் இறந்துவிட்டார் என்று அவர் கூறினார். ஆனால் இதற்கு முன்பு டாக்டர்கள் என்னிடம் மரணத்திற்கு எந்த காரணமும் கூறவில்லை என்பதை நான் நினைவில் வைத்திருந்தேன். அந்த இளம்பெண் துக்கத்தில் மூழ்கி அவர் மிகவும் மகிழ்ச்சியாக என்னுடன் இருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரது இதயம் திடீரென எப்படி நின்றுவிடும் என்று அழுது கொண்டே கேட்டாள். அதனால் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த மனிதருக்கு ஏதோ நஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் அந்த அறைக்குள் சென்று அந்த வயதானவரை பார்க்கவில்லை. நான் டாக்டர்களின் வார்த்தைகளை நம்பியிருந்தேன். ஆனால் அந்த இளம்பெண்ணின் கேள்விகள் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தின. டாக்டரான வசந்த் குழப்பத்தில் இருந்தார். அவர் முழுமையான பதில்களை கொடுக்கவும் இல்லை. டாக்டரான ராகவன் மௌனமாக நின்று கொண்டு இருந்தார். இந்த நிலை அந்த இளம்பெண்ணின் சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது. திடீரென அவள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தாள். நான் இந்த வயதானவரின் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்றும் அவள் கூறினாள். நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். அந்த இளம்பெண்ணுக்கு அந்த வயதானவருடன் எந்த சட்டப்பூர்வமான உறவும் இல்லை. அவள் எந்த அதிகாரத்தில் போஸ்ட்மார்ட்டம் கோரிக்கையை முன்வைக்கிறாள் என்று. நான் அவளிடம், உங்களுக்கு இவருடன் எந்த சட்டப்பூர்வமான உறவும் இல்லை, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் கோர முடியாது என்றும் கூறினேன். அதை கேட்டதுமே அவள் கோபத்தில் கொந்தளித்தாள். எனக்கு உரிமை இல்லையா? நாங்கள் 1 வருடமாக ஒன்றாக இருக்கின்றோம். நாங்கள் திருமணம் செய்து கொள்ள உள்ளோம் என்றும் கூறினாள். அவள் தனது கோரிக்கையில் உறுதியாக இருந்தாள். அவள் நம்பிக்கையுடன் கூறினாள், அவரது முதல் மனைவி அவரை கொன்று இருக்கிறாள் என்று. அவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க அவள் இதை செய்திருக்கிறாள் என்றாள். டாக்டரான ராகவன் திடீரென முடிவெடுத்தார். சரி, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்கிறோம், எல்லாம் தெளிவாகிவிடும் என்றார். போஸ்ட்மார்ட்டத்திற்கான ஏற்பாடுகளும் தொடங்கின. அந்த இளம்பெண்ணிடம் சில தேவையான ஆவணங்களில் கையெழுத்தும் வாங்கினார். நான் இந்த மருத்துவமனையில் சேர்ந்த பின்னர் எனக்கு இதுவே முதல் போஸ்ட்மார்ட்டம். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் என்பது எளிதான செயல் அல்ல. டாக்டரான ராகவனின் முக பாவனை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் கோபத்தில் இருப்பதாகவே எனக்கு தோன்றியது. அவர் எப்போதும் அமைதியாக இருப்பார். ஆனால் அன்று அவர் மிகவும் கோபத்தில் இருந்தார். நான் ஒரு சாதாரண நர்ஸ். எனக்கு எதுவுமே கேட்கும் உரிமையும் இல்லை. ஆனால் இந்த நிலை எனக்கு சரியாக தோன்றவும் இல்லை. அந்த இளம்பெண் அந்த வயதானவரின் மனைவி கூட இல்லை. அவள் அவரது காதலி மட்டுமே. மருத்துவமனையின் விதிகளின்படி குடும்பத்தினரின் அனுமதி இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியாது. நான் இந்த விதியை நன்கு அறிந்திருந்தேன். ஆனால் டாக்டரான ராகவனோ ஏன் இந்த இளம்பெண்ணின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்? என்னால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. டாக்டர்கள் ஏதோ மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது.
அந்த வயதானவரின் குடும்பத்தினர் இன்னும் அவரது மரணத்தை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை. இதற்கிடையில் போஸ்ட்மார்ட்டத்திற்கான ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. அந்த இளம்பெண் தொடர்ந்து அழுது கொண்டும் இருந்தாள். அவள் மிகவும் சோர்வடைந்தும் போனாள். நான் அவளிடம் அமைதியாக இருங்கள் என்று கூறினேன். அவளோ ஒரு வித்தியாசமான தோணியில், இந்த வயதானவரின் மரணத்தால் எனக்கு எந்த துக்கமும் இல்லை, நான் என் வாழ்க்கையை நினைத்து அழுகிறேன் என்றும் கூறினாள். அவளது வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. அவள் தொடர்ந்து, இந்த வயதானவரின் பணத்தை பார்த்து என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நான் என் மானத்தை என் வாழ்க்கையையும் அவரிடம் ஒப்படைத்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அவள் தனது உடலின் காயத்தை காட்டிக்கொண்டே, இந்த வயதானவர் தனது இறுதி நிமிடம் வரை என்னை பயன்படுத்தி கொண்டார், இப்பொழுது செத்தும் போய்விட்டார் என்றும் கூறினாள். நான் மிரண்டு போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் வலியுடன் சிரித்து கொண்டே, நான் ஒரு பணக்கார பெண்ணும் அல்ல, நான் ஒரு வறுமையில் சிக்கிய பெண். என் அழுகையும் என் இளமையும் இந்த வயதானவருக்காக வீணடித்தேன். ஆனால் அவரோ என்னை ஏமாற்றிவிட்டார். அவர் என்னிடம் கூறியது எல்லாமே பொய். நான் என் குடும்பத்திற்காக இதை செய்தேன். ஆனால் இப்போது என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்றும் அழுதாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றேன். ஆனால் அவளது வார்த்தைகள் என்னை மிகவும் பாதித்தன. அவள் வறுமையில் இருக்கும் பெண். அவள் தனது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இந்த வயதானவரை நம்பியிருந்தாள். ஆனால் அவரோ அவளை ஏமாற்றிவிட்டார். இப்பொழுது அவள் தனது வாழ்க்கையை பற்றி வருந்தி கொண்டும் இருந்தாள். அந்த இளம்பெண்ணின் கதை என்னை மிகவும் பாதித்தது. நானும் அவளுக்கு ஆறுதல் கூற முடியாமல் போஸ்ட்மார்ட்டம் அறைக்குள் சென்றேன். அங்கே அந்த வயதானவர் படுத்திருந்தார். அவரை பார்த்து நான் ஆச்சரியமும் அடைந்தேன். காரணம், அவர் இன்னும் இறக்கவில்லை. அவர் இன்னும் உயிருடன் தான் இருந்தார். அவரது உடல் இன்னும் சூடாக இருந்தது. மேலும் அவருக்கு சுவாசம் சென்று கொண்டிருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். டாக்டர்கள் ஏன் அந்த இளம்பெண்ணிடம் பொய் சொன்னார்கள் என்று. அவரை வெண்டிலேட்டரில் வைத்திருந்தார்கள். இறந்தவர்களை வெண்டிலேட்டரில் வைப்பது இல்லை. நான் உடனே டாக்டரான ராகவனிடம் சென்று, இந்த மனிதர் இறக்கவில்லை, அவர் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார், நீங்கள் ஏன் அந்த பெண்ணிடம் பொய் சொன்னீர்கள் என்று நான் கேட்டேன். உடன் இருந்த டாக்டரான வசந்த் என்னை ஒரு பக்கமாக இழுத்துச் சென்றார். பிரியா, இதில் நீ தலையிடாதே, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மனிதர் இறந்துவிட்டார் என்று நாங்கள் ஒருமுறை சொல்லிவிட்டோம். இதை பற்றி எந்த விவாதமும் இருக்கக்கூடாது என்று சற்று கோபமாகவே கூறினார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு எதுவுமே புரியவில்லை. டாக்டர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று. நான் என் வேலையை இழக்க விரும்பவும் இல்லை. எனவே நான் வாயை மூடியும் கொண்டேன். போஸ்ட்மார்ட்டம் அறைக்குள் நாங்கள் சென்றோம். அந்த இளம்பெண் வெளியே அழுது கொண்டு இருந்தாள். அவள் குறிப்பிட்ட முதல் மனைவி மற்றும் குழந்தைகள் எவருமே அங்கு இல்லை. நான் அந்த வயதானவரை பார்த்தேன். அவர் இன்னும் உயிருடன் தான் இருந்தார். அவர் வெண்டிலேட்டரில் இருந்தார். அவரது மூச்சு இன்னும் சீராக தான் இருந்தது. டாக்டரான ராகவன் மற்றும் டாக்டரான வசந்த் இருவருமே அந்த வயதானவரை பார்த்தார்கள். அவர்களுக்கு அவர் இறக்கவில்லை என்பதும் தெரியும். ஆனால் அவர்கள் வெளியே சென்று ஏன் அந்த இளம்பெண்ணிடம் பொய் சொன்னார்கள்? நான் மிகவும் குழப்பம் அடைந்தேன். டாக்டர்கள் ஒருவருக்கொருவர் சைகைகள் மூலமாக பேசியும் கொண்டார்கள். எனக்கு எதுவுமே புரியவில்லை. டாக்டரான ராகவன் அந்த வயதானவரை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தார். ஒரு கணம் அவர் அந்த வயதானவரை வெறுப்பதாக தோன்றியது. ஆனால் ஒரு டாக்டர் தனது தனிப்பட்ட உணர்வுகளை மருத்துவத்தில் கலக்கக்கூடாது. நான் என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்தேன். நான் ஒரு சாதாரண நர்ஸ். என்னால் எதுவுமே செய்ய முடியவும் இல்லை. ஆனால் இந்த நிலை என்னை மிகவும் பாதித்தது. டாக்டர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்கள் எதை மறைக்க முயற்சிக்கிறார்கள்? இந்த கேள்விகள் என் மனதில் தொடர்ந்து உறுத்தி கொண்டே இருந்தன. சிறிது நேரத்திலேயே டாக்டரான அசோக் அந்த வயதானவரை வெண்டிலேட்டரிலிருந்து நீக்கத் தொடங்கினார். அப்போது அந்த மனிதரின் உடலில் ஒரு சிறிய அசைவும் ஏற்பட்டது. நான் அதிர்ச்சியில் கத்தினேன். அவர் இறக்கவில்லை, அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று. எனது குரலை கேட்ட டாக்டரான அசோக் கோபத்துடன் என்னை அமைதிப்படுத்தினார். நான் மௌனமாக அந்த வயதானவரை பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த விசித்திரமான சூழ்நிலைகள் என்னை மிகவும் பாதித்தன. நான் இயல்பாக மென்மையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட குணம் கொண்டவள். ஆனால் இந்த டாக்டர்களின் செயல்கள் என்னை முற்றிலுமாக குழப்பத்தில் ஆழ்த்தின. அந்த வயதானவர் எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் அவருக்கு வேண்டுமென்றே சிகிச்சையை மறுப்பது ஒரு கொடுமை. அது மட்டுமல்லாது அவரை கொல்ல நினைப்பதும் அதைவிட கொடுமை. பிறகு என்னை போஸ்ட்மார்ட்டம் அறையிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். டாக்டரான ராகவன், டாக்டரான வசந்தும் தொடர்ந்து தனது பணிகளையும் செய்ய தொடங்கினார்கள். போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு டாக்டரான ராகவன் அந்த வயதானவரின் உடலை அந்த இளம்பெண்ணிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு அறிக்கையையும் காட்டினார். அந்த அறிக்கையில் இந்த வயதானவரின் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை,
அவர் இயற்கையாகவே இறந்துவிட்டார் எனவும், அவரது இதயம் திடீரென நின்று விட்டதால் மரணமடைந்து விட்டார் எனவும், அவருக்கு ஹார்ட் அட்டாக் எனவும் கூறியிருந்தார்கள். மேலும் அவருக்கு எந்த வகையான விஷயமும் கொடுக்கப்படவில்லை என்றும் எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை பார்த்ததுமே அந்த இளம்பெண் மிரண்டும் போனாள். சிறிது நேரம் வரை அந்த அறிக்கையை பார்த்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். பின்பு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, என்னால் இந்த முதியவரின் பிணத்தை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. உங்களால் முடிந்தால் நீங்களே அடக்கம் செய்து விடுங்கள், அல்லது அவரது முதல் மனைவியிடம் கூட பிணத்தை ஒப்படைத்து விடுங்கள். எனக்கும் இந்த முதியவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னால் இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது என கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். டாக்டரான ராகவனும் வசந்தும் அவளை தடுப்பதற்கு முயற்சி செய்யவும் இல்லை. அவள் அங்கிருந்து சென்றதை இருவருமே பார்த்து கொண்டுதான் இருந்தனர். நான் டாக்டரான வசந்திடம், இந்த வயதானவனின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த இளம் பெண்ணுக்கு அவருடன் எந்த உறவும் இல்லை. அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கே அவரது உடலின் மீது உரிமை உள்ளது என்றும் நான் கூறினேன். டாக்டரான வசந்த் என்னை பார்த்து, அந்த வயதானவனின் குடும்பத்தினருக்கு நாங்கள் ஏற்கனவே தகவல் தெரிவித்து விட்டோம். ஆனால் அவர்கள் இந்த மனிதரின் உடலை ஏற்க மறுத்துவிட்டார்கள் என்றும் கூறினார். பெரியவர் இரண்டாவது திருமணம் செய்ய முற்பட்டதால் அவர் மீது கோபம் கொண்டு அவரிடம் சில ஆண்டுகளாக பேசுவதை நிறுத்திவிட்டனர். அது மட்டுமல்லாது அவரின் உடலை ஆராய்ச்சிக்காக மருத்துவமனைக்கு தானமாக வழங்கிவிட்டனர் என்றும் கூறினார். இந்த விஷயம் எனக்கு புதிதல்ல. இளம் பிள்ளைகள் தங்களுடைய தந்தையின் இரண்டாவது திருமணத்தை மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தில் இருப்பது எனக்கு பழக்கமானதுதான். எனது சொந்த அனுபவத்திலும் இது போன்ற நிகழ்வுகளும் நடந்துள்ளன. எனது தந்தையின் முதல் மனைவி மற்றும் அவரது குழந்தைகள் என்னை மற்றும் எனது தாயாரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தந்தை இரண்டாம் தாரமாக என் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் என் தந்தையிடமும் கோபமாகவே இருந்தார்கள். என் தந்தை இறந்த பிறகு அவர்கள் தங்களுடைய வெறுப்பையும் வெளிப்படுத்தினார்கள். என் தந்தையின் சொத்தில் எனக்கு எந்த பங்கும் கொடுக்காமல் அனைத்தையுமே தங்களுக்குள்ளேயே பகிர்ந்தும் கொண்டார்கள். அவர்கள் என்னுடன் நியாயமற்ற முறையில் நடந்தும் கொண்டார்கள். இது பற்றி எனது மாமா மற்றும் குடும்பத்தினர் பலமுறை எனக்கு ஆலோசனையும் கூறியுள்ளனர். அவர்கள் கூறியது, நீங்கள் உங்கள் பெரியம்மா மற்றும் அவரது குழந்தைகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் உங்களுக்கு உரிய பங்கை பெறலாம் என்றும் கூறினார்கள். நான் சட்டப்படி என் தந்தையின் சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளவள். ஆனால் என் தாய் மற்றும் நான் அதை செய்ய விரும்பவில்லை. என் தந்தையின் வாழ்க்கையில் ஒரு இளவரசியாக வாழ்ந்த நான் இன்று ஒரு சாதாரண நர்ஸாக மருத்துவமனையில் சுற்றி கொண்டிருக்கின்றேன். இது எனக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. ஆனால் இந்த வெறுப்பு மற்றும் கோபத்திற்கு மத்தியிலும் என் தந்தையின் மரணத்தில் என் பெரியம்மா மற்றும் அவரது குழந்தைகள் வெறுப்புடன் இருந்தார்கள். எனது தந்தையின் இரண்டாவது திருமணத்தை நினைத்து இவ்வளவு கோபமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர்கள் அவரது இறுதி சடங்குகளில் கூட பங்கேற்க மறுத்துவிட்டார்கள். நானும் அம்மாவும் சேர்ந்துதான் அவரின் இறுதி சடங்கை கூட நடத்தி முடித்தோம். என் கண்களில் டாக்டரான அசோக்கின் மதிப்பு மிகவும் உயர்ந்திருந்தது. ஆனால் அந்த நாள் அவரது செயல் என்னை முற்றிலுமாக குழப்பத்திலும் ஆழ்த்தியது. நான் பல நாட்கள் இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தேன். அந்த வயதானவரை ஏன் வேண்டுமென்றே கொண்டார்கள் என்று. எனக்கு இதற்கு பதிலும் கிடைக்கவில்லை. நான் அதை புரிந்து கொள்ளாததற்கு காரணம் எனது குறைந்த அறிவுதான். இல்லையென்றால் நான் எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டிருப்பேனே. வெண்டிலேட்டரில் இருந்து அந்த வயதானவரை நீக்கும்போது அவரது ஒரு காலில் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டது. அது மிகவும் தெளிவாகவும் இருந்தது. ஆனால் அதை நான் மட்டுமே பார்த்தேன். டாக்டரான ராகவன் மற்றும் டாக்டரான ரோஹித் என்னுடன் வார்த்தைகளை நம்ப மறுத்துவிட்டார்கள். அவர்கள் நீங்கள் ஒரு பிரம்மையில் இருக்கிறீர்கள் என்றும் கூறினார்கள். டாக்டரான அசோக் என்னை பார்த்த அந்த பார்வை என்னை மௌனமாக இருக்கவும் வைத்தது. அந்த வயதானவரின் இதயம் முழுமையாக நின்றும் விட்டது. ஆனால் அவரது மூச்சு சீராக இருந்தது. இது என்னை மிகவும் பாதித்தது. சில நாட்களுக்கு நான் இந்த விஷயத்தை பற்றி மருத்துவமனையில் யாரிடமும் பேச முடியவில்லை. டாக்டரான வசந்த் மிகவும் பிஸியாக இருந்தார். மேலும் டாக்டரான ராகவனின் மனநிலை பல நாட்களாக மோசமாகவும் இருந்தது. நானும் அதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அந்த முதியவருக்கு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை ஆராய்ந்து நான் மருத்துவ புத்தகங்களை தேட ஆரம்பித்தேன். இறுதியாக அந்த வயதானவரின் மரணத்திற்கான காரணத்தையும் நான் புரிந்து கொண்ட போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த வயதானவருக்கு மூளைச்சார்வு ஏற்பட்டு விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவரது மூளை முழுமையாக செயலிழந்து விட்டது. இதனால் மூளையுடன் இணைக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளுமே செயல்படுவதை நிறுத்திவிட்டன. மூளை சாவையும் மரணமாகவே கருதுவார்கள். ஏனென்றால் அந்த நிலையில் ஒருவர் இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டு செயற்கையாக மூச்சு விடுகிறார். ஆனால் அவர் மீண்டும் உயிர் பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் அவரது மீதமுள்ள உடல் பாகங்கள் மரணமடைந்து விட்டன.
அதாவது அவரது இதயமும் நின்றுவிட்டது. பொதுவாக மூளை மரணம் அடைந்த ஒருவரின் உடலில் எந்த அசைவும் இருக்காது. ஆனால் அந்த வயதானவரின் காலில் தெளிவான அசைவும் ஏற்பட்டது. நான் இந்த விஷயத்தை என் தந்தையின் நண்பரிடம் கேட்டேன். அவர் ஒரு மூளை மருத்துவர் கூட. அவர் கூறியதாவது, மூளை மரணத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சிலர் இதய பிரச்சனைகளால் இறக்கிறார்கள், சிலருக்கு மூளை புற்றுநோயும் இருக்கலாம். இதை போல உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் மிகவும் வலியில் இருந்தால் சிறிய அசைவுகளும் ஏற்படலாம். அந்த வயதானவருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது எனது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. குற்றம் செய்து கொண்டே இறந்த ஒருவரின் முடிவு என்னவாக இருக்கும் என்றார். நான் இந்த எல்லாவற்றையிலும் மிகவும் குழப்பமடைந்தேன். எங்கள் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த பல நோயாளிகளும் வருவார்கள். அவர்களின் உறவினர்கள் அவர்களின் இறுதி சடங்குகளையும் செய்வார்கள். மூளைச்சாய்வு அடைந்த நோயாளிகளை அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுக்காக வெண்டிலேட்டரில் வைத்திருப்போம். இது அவர்களுக்கு மிகவும் கடினமான நேரம். சிலர் வெண்டிலேட்டரில் செயற்கையாக மூச்சு விடுவதன் மூலம் அவர்களுக்கு சற்று நேரம் ஆறுதலும் கிடைக்கும். இறுதியில் கடவுளின் கருணையால் அவரின் மூச்சும் முற்றிலுமாக நின்றுவிடும். ஆனால் டாக்டரான ராகவன் இந்த விஷயத்தில் சிந்திக்கவே இல்லை. அவர் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஒப்புக்கொண்டார். மேலும் அறிக்கையையும் தயார் செய்துவிட்டார். டாக்டரான ராகவன் போன்ற அனுபவமிக்க மற்றும் திறமையான மருத்துவரின் இந்த நடத்தை என்னை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவத்திற்கு 6 மாதங்களுக்கு பிறகு இதன் உண்மையான காரணம் எனக்கு தெரிய வந்தது. நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென டாக்டரான ராகவனின் திருமண அழைப்புதல் எங்களுக்கு கிடைத்தது. மருத்துவமனையில் அவருடன் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த திருமணத்திற்கான அழைப்புதல் வழங்கப்பட்டும் இருந்தது. நாங்கள் அனைவருமே ஆச்சரியமடைந்தோம். ஏனென்றால் இந்த திருமணம் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. திருமணத்திற்கு நாங்கள் அனைவருமே குறிப்பிட்ட தேதியில் அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு நாங்கள் சென்றோம். நான் அங்கு சென்றபோது டாக்டரான ராகவன் போன்ற பணக்கார மற்றும் வெற்றிகரமான நபர் ஒரு பெரிய மண்டபத்திற்கு பதிலாக தனது வீட்டிலேயே திருமணம் செய்து கொள்வதை பார்த்து ஆச்சரியப்படைந்தேன். டாக்டரான ராகவனின் தாயார் மிகவும் அழகான மற்றும் கருணையுள்ள பெண்மணியாக இருந்தார். உணவு சாப்பிடும்போது தவறுதலாக என் உடையில் சிறிய உணவு விழுந்துவிட்டது. நான் பதட்டமடைந்தேன். அப்போது டாக்டரான ராகவின் தாயாரோ என்னிடம், நீங்கள் வீட்டிற்குள் சென்று உடையை சுத்தம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறினார். நான் தலையை அசைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றேன். அறையை தேடிக்கொண்டிருக்கையில் சுவற்றில் தொங்கிய புகைப்படத்தை பார்த்தேன். ஒரு சிறிய புகைப்படத்தை பார்த்ததுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த புகைப்படத்தில் டாக்டரான ராகவனின் முழு குடும்பமும் இருந்தது. ஆனால் அவரது தந்தையின் இடத்தில் எங்கள் மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்ட இறந்து போன அந்த வயதானவர் தான் இருந்தார். நான் வியப்புடன் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நிமிடத்தில் டாக்டரான ராகவனின் வித்தியாசமான நடத்தைக்கான காரணமும் எனக்கு புரிந்தது. அவரது சொந்த தந்தையை அந்த நிலையில் பார்த்த பிறகு அவர் என்ன உணர்ந்திருப்பார் என்று எனக்கு புரிந்தது. டாக்டரான வசன் அவரது நெருங்கிய நண்பர். நிச்சயமாக அவரும் இந்த உண்மையை அறிந்திருப்பார். அப்போது டாக்டரான ராகவன் உள்ளே வந்தார். அவர் என்னை புகைப்படத்தின் அருகில் பார்த்ததுமே ஒரு கணம் தயங்கினார். பிறகு அவர் கூறினார், பிரியா, அன்று என் நடந்ததை உங்களுக்கு சோகமாக தோன்றியிருக்கலாம். ஏனென்றால் நான் ஒரு மனிதனை காப்பாற்றவில்லை என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் எனது நோக்கம் அதுவல்ல. நான் என் தந்தையை வெண்டிலேட்டரில் வைத்திருந்தேன். அவர் இன்னும் சில நிமிடங்களில் இறக்கப் போகிறார் என்பது எனக்கு தெரியும். நான் அந்த இளம் பெண்ணை பொய் சொல்லி அனுப்ப விரும்பினேன். ஆனால் அவள் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வற்புறுத்திய போது நான் கோபத்தில் இருந்தேன். டாக்டரான ராகவன் ஒரு ஆழமான மூச்சு விட்டு தொடர்ந்து கூறினார், நான் என் தாயாரிடம் தொலைபேசியில் பேசினேன். அவர் கூறியது, உன் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டார். அவரை செயற்கையாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் தந்தை நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு களங்கமாகவே இருந்தார். அவர் குணத்தில் மிகவும் மோசமானவர். பணம் இருக்கும் திமிரில் ஏழை இளம்பெண்களை திருமணம் செய்வதாக கூறி அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கி அவர்களை பலியாக்குகிறார். அத்தகைய தந்தையின் உடல் நமக்கு வேண்டாம். இதை வைத்து 4 மருத்துவர்கள் படித்தால் அவர் செய்த பாவங்கள் கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கும். அவரின் உடலை நீயே அவர்களுக்கு கொடுத்துவிடு எனவும் கூறிவிட்டார். நானும் எனது தந்தையின் உண்மையான முகத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்பவில்லை. இதனால் வரை என் தந்தையால் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் என் அம்மா அவர்களின் குடும்பத்திற்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொடுத்து விட்டார் என்று டாக்டரான அசோக் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் அந்த துரஷ்டமான வயதானவரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். அவர் இந்த உலகில் வாழ்ந்தாலும் தனது குழந்தைகளின் அன்பை பெற முடியவில்லை. அவருக்கு மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. அவர் தனது மோசமான குணத்துடனே இறந்துவிட்டார். கடவுள் நம்மை இத்தகைய முடிவிலிருந்து காப்பாற்றட்டும். எனக்கும் இப்போது எந்த குழப்பமும் இல்லாமல் மனம் தெளிவடைய ஆரம்பித்தது.